சட்டு புட்டு புக் பண்றா. நான் என்னென்ன பண்றது? புக் ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடுது. ஏய், யாரோ ஒரு போலீஸ் உன்னை தேடுறாங்க, என்ன தேடுறாங்கன்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக துண்டை தூக்கி தோல்ல போடுற மாதிரி இவ்ளோ பெரிய குழந்தைய தூக்கி என் தோல் மேல போட்டு விடுவியா? ரொம்ப கஷ்டமா இருக்கியா? மொத்தமா 1 கோடியை வாங்கி உன் கையில தான் நான் கொடுக்க போறேன். அப்ப என்றது கஷ்டமா இருக்கு, எடுத்து செலவு பண்றது கஷ்டமா இருக்கு நான் சொல்ல போறேன். யோ, என்னமோ 1 கோடி ரூபாய் கையில கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காதயா. இங்க பாரு, குழந்தை வாங்குற பார்ட்டி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் பொறுமையை சோதிக்க கூடாது. நான் என்னமோ குழந்தைய குடுக்க வேணான்னு குறுக்க விழுந்த மாதிரி பேசுற. வண்டி கிடைக்கல, அதான் போல. இங்க பாரு, இதுக்கப்புறம் வண்டிக்காக காத்துக்கிட்டு இருந்தா அப்புறம் போலீஸ் வண்டி தான் வரும். யோ, இப்ப என்னதான் பண்றது? இந்த குழந்தை கொடு. நான் எப்படியாவது பார்ட்டி இருக்கிற இடத்துக்கு போய் குழந்தைய கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அதான் கரெக்ட். நடந்து போயாவது நம்ம காரியத்தை சாதிச்சிடணும். போலாம் வாயா. இங்க பாரு, நீ வர வேணாம். நான் மட்டும் போய் குழந்தைய கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். என்னையா, எதுக்கு என்ன வர வேணான்னு சொல்ற? இவன் சொன்னதை கேட்டல, போலீஸ்ல உன் முகம் நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கான். ஏன் உன் பேரை கூட தான் அந்த லேடி போலீஸ் சொன்னாங்கன்னு இவன் சொல்லல? என்னடி எம்எல்ஏ சந்தேகப்படுறியா? இங்க பாரியா, பண விஷயத்துல எல்லாரையும் சந்தேகப்பட்டு தான் ஆகணும். ஏய், நம்ம என்ன அப்படியே பழகிட்டு இருக்கோம்? அதான் சொன்னல, பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்னு யோசிக்க தோணும். நம்பிக்கை துரோகமும் பண்ண சொல்லும். ஒண்ணு பண்ணு. இத பாரு, இதான் பார்ட்டி இருக்கிற இடம். இந்த காடை காட்டினாலே அவன் புரிஞ்சுக்குவான். நீயே போய் குழந்தைய கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துறியா? இல்லைன்னா அப்படியே கூட போயிடு. நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை.